கவசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் சார். அதை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா என்ன நம்ம பக்கத்தில் இருக்கணும்? நம்ம வசிக்கக்கூடிய இடம் ஒரு பாசிட்டிவான இடம் இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் உருவாகிறதுக்கு முதல்ல நாம் என்ன பண்ணணும்? வாஸ்துபடி இடங்களை நம்ம தேர்வு பண்ணணும். ஆனால் அதற்கு முன்னால் நம்ம மனதை ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பழக்க வழக்கங்கள், செயல், அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பாசிட்டிவாக நம்ம வச்சுருக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான இடம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேர்கிட்ட பாசிட்டிவான எண்ணங்கள் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இடங்களை தேர்வு பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம இருக்கிறத விட ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னா, இல்லை நான் நல்ல பாசிட்டிவாக தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், நல்ல இடம் தேடுறேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்ககிட்ட டீப்பாக பேசணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பழகிட்டாங்க, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் போகிறதுக்கு இருக்குது, இப்படி ஒரு 5 காரணத்தை சொல்லுவாங்க. இந்த வீடு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 காரணம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு 20-25 காரணம் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. அப்போது நம்ம அது எது காரணங்கள் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, நமக்கு வீடு கொஞ்சம் பழைய வீடாகிட்டு, இது கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கோம், 40 வருஷமாக இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் இப்போ உள்ள மாடலாக சில ஏரியாவில் நல்ல ஏரியாவாக இருக்கணும், வீடு கொஞ்சம் நல்ல மாடலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க நிறைய பேர். ஆனாலும் இந்த பழைய வீடை விட்டுட்டு போகவா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இது ஒரு கேட்டகரி. இது ஏற்கனவே சொந்த வீட்டுக்காரங்க இருக்கிறவங்களோட மனநிலைகள். சொந்த வீடு இல்லாதவங்க அவங்களுமே ஒரு சிலர் பழைய யோசிப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்கிற ஏரியா பக்கத்தில் போனால் ஒரு கடைகளுக்கு போயிடலாம், இல்லை இப்படி நிறையா. அது ஒருத்தட்டையும் பேசும்போது ஒரு விதமான பாயிண்ட்டுகள்லாம் வரும். நம்ம அவ்வளோ பாயிண்ட்டுகள்லாம் இங்கே சொல்ல முடியாது. இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவான இடம் வேணும், நம்ம வாஸ்துபடி இது மனம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விட்டுருவோம். நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இடத்துக்கு பின்னால், அதாவது இப்போ வடக்கு பார்த்து ஒரு பிளாட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நேர் பின்னால் உயரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கிழக்கு பார்த்து ஒரு பிளாட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நேராக பின்னால் அந்த இடத்துக்கு இது கொஞ்சம் ஒரு மேடு இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது, இல்லை பின்னால் ஒரு மலைகள் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது, இல்லை உயரமான கட்டடங்கள் இருந்து ஒரு இடங்கள் இருக்குது அப்படி இருக்கிற மாதிரி வாங்கினா நல்லது. இது வடக்குக்கும் கிழக்குக்கும் உள்ள பிளாட்டுக்கு. இப்போ மேற்க பார்த்து ஒரு இடம் வாங்குறோம், இல்லை தெற்கு பார்த்து ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கணும். மேற்கு பார்த்த இடத்துக்கோ தெற்கு பார்த்த இடத்துக்கோ வீட்டுக்கு முன்னால் உயரமாக மலைகள் இருக்கலாம், அல்லது வீடு நம்ம பில்டிங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு பக்கத்தில் நம்ம இடத்த தேர்வு பண்ணி வாங்குறது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உருவாக்குற ஒரு இடமா இருக்கும் நமக்கு. இப்போ நான் ஒரு இடம் வாங்கினேன், அது பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் பக்கத்தில் நம்ம ஒரு இடம் வாங்கும்போது என்ன அப்படின்னா அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மனநிலைகள் எப்போதுமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு தாட்டு மட்டும் தான் இருக்குமோ வழிய, மிச்சப்படி அவங்கள்ட்ட வேற நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள், இல்லை ஏதாவது மற்ற அவங்கள இது பண்ணிடணும் இவங்களை இது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அந்த குழந்தைங்கள்ட்ட இருக்கும். அந்த வயது குறைவாக இருக்கிறதுனால அவங்களோட ஆறாக்கள் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் எனர்ஜியாக இருக்கும். அதாவது இந்த ஆறாவே ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி நல்ல இதாக இருக்கும். அதனால அந்த ஏரியா முழுவதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். சார் இப்போ நானே ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு இடம் வாங்குவேன்னு வச்சுக்கோங்களேன். நார்த் ஈஸ்ட் கார்னரில் குளம் இல்லை ஆறு இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும்? வடகிழக்கில் குளம் இல்லை ஆறு, அது தண்ணி நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க. அதாவது நீங்கள் வாங்குகிற பிளாட்டுக்கு வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ நமக்கு ஒரு குளம் இல்லை ஆறு, அந்த ஏரி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடங்கள் நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருந்தால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். அதில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம சூரியனோட ஆற்றலும் காந்த ஆற்றலும் அந்த வடகிழக்கில் தான்
வந்து விழும். வந்து ஃபஸ்ட்டு விழுந்து அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியை உருவாகும் போது உங்களுக்கு வந்து அந்த நீர்நிலைகளில் வந்து விழும்போது அதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க வீட்டுக்கிட்ட இதெல்லாம் இருந்தால் நல்லதுன்னு ஒரு பாசிட்டிவ் விஷயமும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். ஒரு ப்ளஸ்ன்னு இருக்கும்போது ஒரு மைனஸும் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வீடு கிட்ட எல்லாம் கோயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்ல பிளாட்டுகளை தேர்வு பண்ணி வாங்குற மாதிரி சரியில்லாத பிளாட்டுகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கேள்வி. இது வந்து கரெக்டான கேள்வி. உண்மையாக அதுதான். பிளாட்டுகள் வந்து எல்லா பிளாட்டும் நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது, நெகட்டிவ் எனர்ஜியான பிளாட்டுகள் இருக்குது. இப்போ ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிளாட் இருக்குது, அது ஏற்கனவே இடம் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாஸ்துப்படிலாம் பார்க்கல, வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாட்டை நம்ம வந்து சரி பண்ணி கட்டிக்கலாம். இல்லை ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டோம், நம்ம அந்த வீட்டில் இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட அந்த வீட்டை மட்டும் வாஸ்து முறைப்படி சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க போகிறவங்களுக்கு தான் இந்த பதில். ஏன்னா அவங்களுக்கு வந்து புதுசாக நம்ம வாங்கும் போதெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியும். பழசு நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குன்னா அது என்ன இருக்குதோ அதை எப்படி சரி பண்ணுறது, அதை எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கிறதுங்கிறத நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம புதுசாக ஒரு பிளாட்டை தேர்வு பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும் அங்கே என்னென்ன மைனஸுகள் இருந்தால் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன மைனஸ் அப்படின்னா, உங்கள் வீடு வந்து ஒரு வடக்க பார்த்த பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பிளாட்டுக்கு நேரம் பின்னால் பள்ளங்கள் இருக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி கிழக்க பார்த்து ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பிளாட்டுக்கு நேரம் பின்னால் பள்ளங்கள் இருக்கக்கூடாது. அப்படி பள்ளமாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து முழுவதும் நெகட்டிவான எனர்ஜியாக இருக்கும். பள்ளம்னா என்னது, ஒரு வடக்கில் மலைகள் இருக்கும், இல்லை கிழக்கில் மலைகள் இருக்கும், அல்லது உங்கள் பிளாட்டோட அந்த டிசைனே அப்படி ஒரு சரிவாக இருக்கும். மேற்கில் அப்படி சரிவாக இருக்கும், தெற்கில் சரிவாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களை நீங்கள் தேர்வு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை மேற்கு திசையில் அல்ல தெற்கு திசையில் ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு மைனஸை தரும். அப்புறம் கோவில்கள் வந்து நேராக நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு நேராக எதிரில் உங்கள் பிளாட், அது எந்த பிளாட்டாக இருந்தாலும் சரிதான், அது வாஸ்து முறைப்படி இருந்தாலும் சரிதான், அது வடகிழக்கு ராஜமனைன்னு சொல்லணும், அந்த மாதிரி எது இருந்தாலுமே சிவன் கோவிலுக்கு எதிரில் இருந்தது அப்படின்னா அந்த பிளாட் வந்து நிறைய பிரச்சனைகளை தந்துடும். அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு நேர பின்புறம் அதுக்கு நேர ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுவும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு கொடுத்துருவோம். சர்ச்சு, நம்ம கிறிஸ்டின் கோவில் சொல்கிறோம்ல, அதுக்கு சர்ச்சுக்கு நேரம் பின்னால் வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். பள்ளிவாசல் அப்படி சொல்கிறோம்ல, நம்ம தர்கா அதெல்லாம் சொல்கிறோம்ல, முஸ்லீம்ஸுகள் வழிபடக்கூடிய அந்த இடங்களுக்கு முன்னால் இருந்தது அப்படின்னா அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இது வந்து நெகட்டிவாக அந்த கோவில் சார்ந்த ஏரியாக்களுக்கு உள்ளது. அந்த மலைகள், இந்த உயரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம. அதற்கு பிறகு நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த இடங்களுக்கு ஒட்டி, அந்த பிளாட்டை ஒட்டி சுடுகாடு, இந்த மாதிரி சில தொழில்கள் பார்க்குற இடங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து அது உருவாக்கும். நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான இடத்தை தேர்வு பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு சரியில்லாத இடத்த நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அந்த இடத்துக்குள்ள சுற்றிலும் ஒரு காம்பவுண்டு சுவர் அமைத்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல வாஸ்து முறைப்படி வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிட்டு நீங்கள் ஒரு சரியான முறையில் வாஸ்து அமைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த சுற்றுப்புறங்களில் இருக்கிற அந்த சரௌண்டிங், அதாவது சுற்றில இருக்கிற வாஸ்து தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வராத அளவுக்கு சரி பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான். இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான். அந்த கூடுதலான எனர்ஜி வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இடத்த தேர்வு பண்ணும்போதே வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிட்டு சரியான முறையில் ஒரு இடத்த தேர்வு பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அமையும். அதில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை நல்ல சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கலாம். ஆன்மீகம், பணம், ஆரோக்கியம், இந்த 3 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்க வாஸ்துவுடன். நன்றி, வணக்கம். ஒரு இடம் வாங்கினோன்னா எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ரெண்டு பற்றி தெரிஞ்சு இப்போ நிறைய விஷயம் நானே இப்போ தனியாக வாங்கினோன்னா எவ்வளோ விஷயம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த மக்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்களும் நல்ல இடம் வாங்கி நல்ல வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும். அந்த இதுக்காக எனக்கு விளக்கமாக நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம் சார். ஓகே.